நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்க போகிறோம். நம்முடைய இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950 நடைமுறைக்கு வருது. இந்த ஜனவரி 25 நம்ம இப்போ வரைக்கும் என்ன தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்திய வாக்காளர் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா டெல்லியில் நிர்வாசன சதன் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. இதனுடைய இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா பகுதி 9. இதனுடைய சட்டசிரத்துன்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 324 ஆர்டிக்கல் 329 வரைக்கும் சொல்லக்கூடிய சட்டசரத்து தான் இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. அதிலும் குறிப்பாக ஆர்டிக்கல் 326 எதை பற்றி சொல்லுதுன்னா வயது வந்தோர் வாக்குரிமையை பற்றி சொல்லுது. இந்த வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1950 இந்திய தேர்தல் ஆணையம் நடைமுறைக்கு வரும்போது 21 வயது பூர்த்தி அடைந்த அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தது. அதன்படி நம்மளுடைய முதல் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் இந்திய தேர்தல் 1951 1952 வரைக்கும் நடைபெறுது. பின்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது 1950 நடைமுறைக்கு வரும்போது ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும்தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. அதன் பின்பு 1988 தார்கொண்டே கமிட்டி அவங்களுடைய ரெக்கமெண்ட் படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 21 வயதை 18 வயதாக குறைக்கிறாங்க. அதன்படி 1989 அதன்படி நடைமுறைக்கு வருது. அதிலிருந்து 18 வயது நிரம்பிய அனைவருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஓட்டளிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது. அப்போது நம்மளுடைய இந்திய பிரதமராக யார் இருக்கிறாங்கன்னா பிரதமர் ராஜீவ் காந்தி இருக்கிறாரு. இப்போ மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்கும்போது மாநில தேர்தல் ஆணையம் ஆர்டிக்கல் பார்த்தோன்னா 243. இந்த 243 இந்த மாநில தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லுது. இதுலேயே 243 எதை பற்றி சொல்லுது அப்படின்னா நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தலை பற்றி சொல்லுது. தேர்தல் ஆணையத்தை பற்றி பார்க்கும்போது அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை கோயம்பேடில் அமைஞ்சிருக்கு. நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய பஞ்சாயத்து தேர்தல் எதை பற்றி சொல்லுது ஆர்டிக்கல் 243 சொல்லுது. அந்த நம்ம கோயம்பேடை ஞாபகம் வச்சுக்கலாம். நம்மளுடைய மாநில தேர்தல் அதிகாரியாக யார் இருக்கிறாங்கன்னா கீதா நிர்மலாசாமி அவங்க இருக்கிறாங்க. தற்பொழுது இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இப்போ யார் இருக்காங்க அப்படின்னா ராஜீவ்குமார் இருக்கிறாரு.